சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா யோசனை? உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களை செய்கிறோம், ஆனால் எந்த ஒரு விஷயமும் நமக்கு சாதகமாகவே இல்லையே. எல்லாமே நம்மை கஷ்டப்படுத்துவது போலவே இருக்கிறதே என்றா? ஒன்று சொல்லட்டா? முதலில் நீ இது மாதிரியாக நினைப்பதை விடு. உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் உன்னுடைய வாழ்வில் கூடிய சீக்கிரமாக அனைத்து விதமான விஷயங்களும் மாறும். என்னெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னிடம் கேட்டு நிற்கிறாயோ அது அனைத்துமே கண்டிப்பாகவே உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து முயற்சிகளை மட்டும் என்றும் கைவிட்டு விடவே வேண்டாம். உங்களுக்கு தேவையானதை கொடுப்பேன். உங்களுடைய வாழ்க்கை வேறொருவருடைய கையில் அல்ல, உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. நீங்கள் நினைக்கிறீர்கள் அவர்கள் உதவி செய்ய வேண்டும், இவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று. ஆனால் ஒன்றே ஒன்றுதான், வாழ்க்கையில் நீங்கள் நீங்களாகவே இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் மற்றவருடைய கையில் ஒரு நாளும் ஒரு பொழுதும் விட்டு விடாதீர்கள். அப்படி விட்டு விட்டீர்கள், அது உங்களுடைய வாழ்க்கை அல்ல, மற்றவர்களுடைய வாழ்க்கை. அதனால் உங்கள் வாழ்க்கை என்பது நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒன்று. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிய பாதை தொடங்கும். இந்த பாதையை மட்டும் நீ சரியாக பிடித்து கொண்டாய் என்று வைத்துக்கள். நீயே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் சிறந்த வெற்றியாளன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிய துவக்கம், ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு புதிய பாதை. அந்த பாதையில் திசையை நிர்ணயிக்கும் திறன் கொண்டவன் யாரும் இல்லை. அது உனக்கு நன்றாகவே தெரியும். உன் வாழ்க்கை உனக்குத்தான். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொன்றும் உன்னால் மட்டுமே சாதிக்க முடியும். இவை அனைத்தும் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை இருக்கும் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் சோதனை செய்யவே மட்டுமே தானே தவிர மற்ற எதுவுமே கிடையாது. எந்த ஒரு நிலையிலும் சரி, எந்த ஒரு விஷயத்தையும் சரி, நினைத்து 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 பயப்படுவதனால் வாழ்வில் எதையும் சாதிக்க முடியாது. ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று, வாழ்வில் எந்த நிலையிலேயும் அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான் என்பதை மட்டும் எப்பொழுதும் மனதுக்குள் வைத்து ஓடக்கூடாது. எப்பொழுதும் நம்மால் முடியும், நம்மால் அனைத்து காரியங்களையும் வெற்றி அடைய முடியும் என்பதே ஓடுங்கள். நீங்கள் வணங்கும் தெய்வமாகிய நான் நிச்சயமாக உங்களை பார்த்து கொள்வேன், காவலும் காப்பேன். இந்த சாய் ஆகிய நான் உன்னுடைய வாழ்க்கையை எல்லா விஷயத்தையும் சரி செய்வது மட்டும் என்னுடைய வேலை அல்ல. இரவு நேரமானாலும் பகல் நேரமானாலும் உன் வீட்டு வாசலிலேயும் உன் வீட்டுக்குள்ளேயும் எந்த ஒரு தீய சக்தியும் வராமல் பார்த்து கொள்வேன். அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும், உன்னுடைய வாழ்க்கையில் என்றும் காவல் தெய்வமாக நிற்பேன். எனக்கு அத்தனை கோயில்கள் இருக்கலாம், அத்தனை விதமான பூஜைகள் இருக்கலாம், ஆனால் எனக்கு எங்கு என்னுடைய பிள்ளைகள் கஷ்டமென்று என்னை கூப்பிடுகிறார்களோ அங்குதான் நான் முதலில் நிற்பேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய உதவி வேண்டும் என்று என்னுடைய பெயரை சொல்லி ஒரு முறை கூப்பிட்டு விட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாகவே கொடுப்பேன். நீ யாரை பார்த்தும் பயம் வேண்டாம். எல்லா நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் வேண்டாம். நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து, நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இதெல்லாம் மாறுமா, இதெல்லாம் வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்குமா என்றெல்லாம் நினைத்திருக்கிறார்கள். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இதெல்லாம் உருப்படுமா, இதெல்லாம் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போகுமா என்று கேள்விகளை கேட்டார்களோ அவர்களுக்கு மத்தியில் நான் எப்படி ஜெயித்து நிற்கிறேன் பார் என்று ஜெயித்து காட்டுங்கள். உங்களால் இங்கு முடியாதது என்பது எதுவும் அல்ல. உங்களால் இங்கு எல்லாமும் முடியும்.
உங்களால் இங்கு அனைத்து விஷயங்களையும் சாதிக்கவும் முடியும். ஒரு நபர் வாழ்க்கையில் முதலடி எடுத்து வைக்கத்தான் தயங்குவான். ஆனால் அடுத்தடுத்த அடியெல்லாம் அவனுடைய வாழ்க்கை அவன் சாதாரணமாகவே எடுத்து வைப்பான். புரிந்ததா? அதே மாதிரிதான் நீயும். இப்பொழுது சில விஷயங்கள் உனக்கு பயத்தை கொடுக்கிறது. ஆனால் கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகும் விஷயங்களை எல்லாம் நீ பார்க்கும் பொழுது உனக்கு நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வெற்றியெல்லாம் கிடைத்து விட்டதே என்று நினைத்து சந்தோஷப்படும் அளவுக்கு எல்லாமும் நடக்கும். உன்னுடைய தேவை என்னவோ அதை என்னிடம் நீ கேட்கிறாய். அந்த தேவை என்னவோ அதற்கானது சரியான நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தே சேர்ப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் இன்று நிறைய கஷ்டங்கள் இருந்த போதிலும் எல்லா விஷயத்தையும் தாண்டிதானே வந்தாய். அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக சர்வ நிச்சயமாக தாண்டி வருவாய். உன்னுடைய வாழ்க்கையை நீயே ஒரு கட்டம் திரும்பி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெயித்து விட்டோமே என்று பெருமிதம் கொள்ளும் அளவுக்கு உன்னால் அனைத்தையும் சாதிக்க முடியும். இன்றும் சரி என்றும் சரி உன்னுடைய வாழ்வில் நான் இருப்பேன். உன்னுடைய தேவைகளுக்கு என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ, உன்னுடைய ஆசைகளுக்கெல்லாம் என்னென்ன வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க வேண்டுமோ அனைத்து விதமான உதவிகளையும் அனைத்து விதமான விஷயங்களையும் உனக்காகவே செய்து கொடுப்பேன். இன்றுதான் உன்னுடைய வாழ்க்கையில் கடைசியாக நீ கஷ்டப்பட போகும் நாள். இந்த நாள் உனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் எப்பொழுதும் போலதான், பெரிய கஷ்டமெல்லாம் அல்ல, கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் இனிமேல் வரும் காலம் கஷ்டமாக இருக்காது. புரிந்ததா? இதற்கு மேல் வரும் காலம் உனக்கு கஷ்டமாகவே இருக்காது, சந்தோஷமாக இருக்கும். நிறைய அற்புதங்கள், நிறைய அதிசயங்கள், நிறைய மாற்றங்கள் என்று உன் வாழ்வில் உனக்கு நடக்கும். நம்புங்கள். நீங்கள் தெய்வத்திடம் வந்துவிட்டீர்கள். தெய்வத்தை நம்புங்கள். நிறைய வெறுப்புகளோடு இருக்கிறீர்கள், நிறைய சலிப்புகளோடு இருக்கிறீர்கள். என்ன இது வாழ்க்கை, என்ன இது இப்படி இருக்கிறது, என்ன இது அப்படி இருக்கிறது என்று ஒரு சலிப்போடு இருக்கிறீர்கள். நிச்சயமாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன், சலிப்புகள் வேண்டாம். வாழ்வில் எல்லா நிமிஷத்திலேயும் குழப்பங்கள் வேண்டாம். நீ எதிர்பார்த்த தருணங்களோ கூடிய விரைவிலேயே வந்துவிட்டது. எதிர்பார்க்கும் விஷயங்களோ கூடிய விரைவில் வந்துவிட்டது. நீ எதை நினைத்து பயப்படுகிறாயோ, ஐயோ என்ன ஆகுமோ என்று பயப்படுகிறாயோ, அந்த விஷயம் எல்லாம் இவ்வளவுதானா, இவ்வளவு சாதகமாக, இவ்வளவு சாதாரணமாக முடிந்துவிட்டதே என்று நினைக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் இருக்கும். நேரம் கைகூடி விட்டது. இனிமேல் நீ நீயாக இரு. நான் என்ன செய்ய வேண்டுமோ நான் திருப்தியாகவே செய்து கொடுக்கிறேன். நீ சிரிப்பதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிறப்பாக இருப்பதும் என்னுடைய கையிலேயே உள்ளது. கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சிறப்பாகவே வாழ வைக்கிறேன். நீ எந்த ஒரு நாளும் சரிதான் சிரித்து கொண்டு அற்புதத்திலேயே இரு. நீ அதிசயத்திலேயே இரு. நம் வாழ்க்கையில் இது நடந்துரும் அது நடந்துரும்னு ஒரு அற்புதமான யோசனைகளை வைத்துக் கொண்டு ஒரு சொல்வார்கள் அல்லவா, நீ கனவுலேயே வாழ்கிறாய் என்று. அதே மாதிரி நமக்கு நல்லது நடந்துரும், நம்முடைய தெய்வம் நமக்கு நல்லது செஞ்சு கொடுத்துரும் அப்படிங்கிற அந்த நல்ல விஷயத்திலேயே, அந்த நல்ல எண்ணத்திலேயே இருங்க. உங்க வாழ்க்கையில முன்னும் பின்னும் துணையா இருந்து முன்னும் பின்னும் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு கொடுத்து உங்களை நான் வாழ வைக்கிறேன். நான் இந்த சாய் சொல்றேன், உங்களுக்கு திருப்தியே உண்டாகும். நான் நீ அனைவரும் ஒரே குடும்பமே. இந்த குடும்பத்தை யாரால பிரிக்க முடியாது. சில சோதனைகள், சில வேதனைகள், மன உளைச்சல்கள் வரும் போதிலும்
இது அனைத்திலும் இருந்து நான் உன்னை கண்டிப்பாக மீட்டெடுப்பேன். தைரியமாக இரு, எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.